ஏழை ஆரஞ்சு மண்டையா, கோயில் கூட கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சிருக்கியா இல்லை துட்டுக்கிட்டு ஏதோ அடிச்சிருக்கியா? தலைவரே, தேவையில்லாம வார்த்தை விடாதீரு. நானே கை காசு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடே நீ கை காசெல்லாம் போடுற அளவுக்கு ஆகி போச்சா? நம்புற மாதிரி இல்லையே. ஆமா ஆமா, நான் என்ன பண்ணாலும் நீர் நம்ப மாட்டீரு. கணக்க முடிச்சுடும் தலைவரே. நான் வேற வேலைக்கு போட்டோம். கல்யாணம் வேற ஆக போகுது. ஏழை ஆரஞ்சு மண்டையா, கல்யாணமா? பொண்ணு பார்த்தாச்சு போல. பொண்ணுலாம் பார்க்கல. ஒரு பொண்ணு நமக்கு அப்படியே செட் ஆகுற மாதிரி இருக்கு. பொண்ணா? யார்ல? எந்த பொண்ணு? ஏஞ்சல் தான். அந்த ஓட்டப்பல்லு. ஏழை பாபு வீட்டுக்கு வந்திருக்கு அந்த பிள்ளையா? சரி சரி, உனக்கு ஏத்த ஓட்டப்பல்லு தான். ஆரஞ்சு மண்டையனுக்கு ஓட்டப்பள்ளி. என்ன தலைவரே, என் பர்சனாலிட்டியை பத்தி பேசுத வேலை வச்சுக்கிட்டாதீரும். என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் வெளியூர்ல அவ்வளோ பொண்ணு கிடைக்கும். சரி, நம்ம ஊர்ல இருக்கணும்னு பார்த்தா ரொம்ப பேசுதீரு. சரி சரி, கோவப்படாத. என்ன இருந்தாலும் நான் தானே உனக்கு பேசி முடிக்கணும். போ போ, போய் வேலையை பாருடே. சரி, இன்னைக்கு நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு என் வேலை முடிஞ்சுது. நாளைக்கு பார்ப்போம். என்ன ரசனை இவனுக்கு? அந்த பிள்ளை வாய் பூரா குகை மாதிரி இருட்டாலாம் இருக்கும். சரி, நமக்கு என்ன வந்திருக்கு? யாருக்கு யாரை பிடிக்குன்னு தெரியுது. ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே ஒரு பூவோடு. இல்ல இல்ல, ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே ஒரு பொறி உருண்டையோடு. நல்லா இருந்த பைய இப்படி ஆயிட்டானே. நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் காதலிச்சுட்டு அலைதுவோல மாச. காதல் கல்யாணம் பெருகி போச்சு. நான்லாம் காமாட்சியை கல்யாணத்தன்னைக்கு தான் பார்த்து இந்த ரெண்டு பல்லையும் பார்த்து பயந்து தான் போனேன். என்ன செய்ய முடியும்? இப்போ அப்படியா? எல்லாம் தலைகீழாக இருக்கு. சரி, நம்ம சோழியை பார்க்க போவோம். வீட்டுக்கு போவோம். அவன் மட்டும்தான் பாட்டு படிப்பானோ? நானும் படிப்பேன். ஏ காமாட்சி, ஏ மீனாட்சி. ஐயா, மீனாட்சி சமந்தாரம்மா பேர்லாம் அது படிக்கக்கூடாது. சரி, நமக்கு எதுக்கு பாட்டு? போவோம். கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. என்ன அத்தம்மா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. நான் இந்த பாட்டு படிக்கல, இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ கண்டுபிடி பாப்போம். என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்? தெரியலையே. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் டி, அதான் இந்த பாட்டு படிச்சேன். ஐ, ஹாப்பி பர்த்டே அத்தம்மா. அத்தம்மா அத்தம்மா, இன்னைக்கு உங்க பர்த்டே, அதனால நீங்க எங்களுக்கு வெளியே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரணும். இன்னைக்கு நோ சமையல். ஆமா ஆமா, இன்னைக்கு மருமவளுக்கு நோ சமையல். அடடா, தெரியாம சொல்லிவிட்டனே. சரி, அப்ப இன்னைக்கு கிளம்புவோம். பிறப்பு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் அவனை கூட்டிட்டு நம்ம ஒரு நல்ல சாப்பாடு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோன்னு. ஏ ஜாலி ஜாலி, இன்னைக்கு சமையல் பாத்திரம் கழுவுறதுல இருந்து விட்டுதலை. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு, உண்மைகள் சொல்வேன், சுதியோடு நயதோடமே, விளையாடும் சம்சார சங்கீதமே. மீனாட்சி பாடுறத எவ்வளவு நேரம் நானும் உட்கார்ந்து கேட்கலாம். இனிமையான குரல். மருமோளே, நீ இப்படிலாம் பாட மாட்டியா? ஏன் பெரியத்த, நான் பாடிக்கிட்டு வீட்டுல இருக்கிற பூனை நாய்கள் எல்லாம் பயந்து ஓடுறதுக்கா? நீங்க வேற. அப்படிலாம் கிடையாத, உன் குரல் நல்ல இனிமையாலாம் இருக்கு, அழகா பாடலாமே. நான்லாம் பாட மாட்டேன் அத்தம்மா. சரி அத்தம்மா, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். நம்ம போகணும்ல சாப்பிடறதுக்கு. பிரபு வந்ததும் கிளம்பிடுவோம். வெளியே சாப்பிட உடனே மருமகளுக்கு கொண்டாட்டம். என்னென்ன மனசன் 2 மணிக்கு தானே வருவாரு, 1 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. ஐயா, சோறு உலையில கொதிக்குதே. எப்பா, என்ன வெயில்! மழை காலம் ஆரம்பிச்சு வெயிலாதான் அடிக்கப்பா. காமாட்சி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணிருமா. ஏங்க, என்ன நேரத்தோட வந்துட்டியா? சோறு கொதிச்சுட்டுலாம் கிடக்கு, குழம்பு ரெடி ஆயிட்டு ஒரு முட்டையை போட்டு தாரு. கூட்டுக்க வைக்கல, நீ இப்பவே வந்துட்டீங்கன்னா நான் என்ன சேட்டோம்? ஏம்மா, நேரத்தோட செஞ்சு வைக்கலாம்லாமா? 2 மணினா 2 மணி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? 1 மணிக்குள்ள முடிச்சுட்டு நீ தின்னாதான் என்னவா? நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி தின்றுருக்கேன். நீ சாப்பிட்டு போட பிறகு நான் சாப்பிடுவேன். ஏன், நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா சாப்பிட்றது, நல்லா இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீட்டில் குழம்பு வாங்கி திங்கிறதுக்கா? ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. இருங்க, தண்ணி கொண்டாரு. இந்த ஆரஞ்சு மண்டையன் வர வர வியாழைக்கு ஒழுங்கா வரமாட்டுக்கான். எங்க போய் தொலைதானே தெரியல. ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்குன்னா பாதி கெட்டி வைக்கணும். ஆமா, இல்லைன்னா வியாழை ஒழுங்கா செய்ய மாட்டானுவோ.
என்ன ஆச்சு ஆரஞ்சு மண்டை எனக்கு? ஆரஞ்சு மண்டையனுக்கு நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போறானா. நான் தான் பேசி முடிக்கணுமா. நீங்க என் கூட இருந்ததை விட ஆரஞ்சு மண்டையன் கூட தான் அதிக நேரம் இருக்கியோ. பொண்டாட்டி கணக்கா? அவனுக்கு நல்ல ஆளா பார்த்து முடிச்சு வைங்க. நல்ல பையன். ஆமா, அவன் வந்து பாபு வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்காள்ல, ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு மேலே ஒரு மஞ்சள் கலர் ஜட்டி போட்டிருக்கும்ல, அந்த பிள்ளையே பிடிச்சிருக்குங்க. அதுக்கு வாயில பல்லே கிடையாது. ஐயா அந்த பிள்ளை ஏஞ்சலு. ஆமா அது கோவாக்காரில. அது கிறிஸ்டின் பிள்ளைல. இவங்க வீட்டுல எப்படி சம்மதிப்பாவோ? என்னத்த வளரிட்டு இருக்கான் இவன். அதனால படிச்ச பிள்ளை மாதிரி நல்ல பணக்கார பிள்ளை மாதிரி தான் தெரியுது. என்னமோ நமக்கு ஒன்றும் தெரிலங்க. ஆமா, என்னவோ எனக்கும் ஒன்றும் விளங்கலை. அந்த பிள்ளைய இவன் பிடிச்சிருக்குங்க, அந்த பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு தெரியல. எல்லாம் பேசி முடிச்சு கெட்டி வச்சுட்டோம், அங்கங்கே இருந்துக்கிடுமாம்ல. இல்லை கோவாக்கு போயிடுவானோ? ஆமாங்க, இந்த பிள்ளைய கட்டிட்டு கோவாக்க போயிட்டேன்னா நீங்க என்ன செய்வியோ? கஷ்டப்படுவீல. வேண்டாம், ஒன்றும் முடிச்சு விடாதியோ. போட்டி லூஸுக்கு இருக்க மாதிரி பேசுவா. இவன் இல்லைன்னா வேற ஆளே கிடைக்காதா நமக்கு வேலைக்கு? பாவம், அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். அந்த பிள்ளை கோவாக்கார பிள்ளைனா தமிழ் பிள்ளை தானே, கோவாவில் செட்டிலாக இருப்பாவளா இருக்கும். சரி, முதல்ல அவன்கிட்ட கேட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஆமா பாவம் தான். சரிங்க, ஏதாவது பண்ணுங்க. நான் குழம்பு வைக்க போறேன். இல்ல சோறு பொங்க போறேன். குழம்பு இன்னும் வைக்கலையா? விதி மறந்து தெரியாத, சீக்கிரம் வை. 2 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். ஆமா, சொன்ன டைமுக்கு வராம சீக்கிரமா வந்துட்டு நம்ம அவசரம் பாருப்பா.